அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பது பழமொழி ஏற்கனவே இருக்கின்றது. அது வேண்டுமானால் அவருடைய இந்த சொல்லுக்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதிகமா திமுக தலைவர்கள் தான் வெளியே பார்க்க முடியும். அதிமுக தலைவர்களோ மற்ற யாரையும் பார்க்க முடியாது. என்ன காரணம்? உற்சாகமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்பதற்கு அது ஒரு அடையாளம். கடுமையாக உழைப்பு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அவருடைய மதிநுட்பத்தால், அவருடைய தேர்தல் வியூகத்தால் ஆற்றிய களப்பணி, அனைவரையும் இயக்க வைத்த எங்கள் இயக்கத்தின் இயக்கம் 24 நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலித்தது. அதேபோல் 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற மாநகராட்சி உள்ளாட்சி மன்ற தேர்தலிலும் அதேபோல் அவர் திறம்பட என்னென்ன பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தேர்தல் களத்திற்கு அவர் பயிற்றுவித்தாரோ அந்த பயிற்சி உதவியாக இருந்தது. அதே போல் இந்த தேர்தலை பொறுத்தளவில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததிலிருந்து பல்வேறு கோணங்களில் ஓரணியில் தமிழ்நாடு, வெல்வோம் தமிழ் பெண்கள், இப்படி பல்வேறு திசை காட்டிகளை உருவாக்கி தொடர்ந்து இயக்கமும் மக்களும் ஒன்றாக பின்னி பிணைந்திருக்கின்ற ஒரு நல்ல சூழலை உருவாக்கினார். கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக களத்திலே நின்ற எல்லை காக்கின்ற இராணுவத்தினரை போல் இன்றைக்கு 1.5 ஆண்டுகளாக தேர்தல் களத்திலே நின்றவர்கள் சற்று இளைப்பாற இப்படி மகிழ்ச்சியோடு சுற்றுலா வருகிறார்கள். அமைச்சரவை பட்டியல் இல்லாத ஊருக்கு போகாத வழியை காண்பது போல் தனிப்பெரும் நிறைய சொல்லிட்டு